மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது திருவேங்கடமலை. அப்படி என்ன ஆச்சரியம்? நான் சொல்றேன் பாருங்க, இந்த மலை எப்படி அமைஞ்சிருக்குன்னு. தமிழ்நாட்டில் ஆனைமலையில் தொடங்கி கிழக்கு தொடர்ச்சி மலையாக கர்நாடக எல்லையை தொட்டு ஆந்திர எல்லை நுழைந்து ஸ்ரீசைலம் வரை நீள்கிறது இந்த மலைத்தொடர். ஆந்திராவில் நுழையும் இடத்தில் திருவேங்கடமலை தனித்து நிற்கிறது. இவருடைய திருவேங்கடமலை ஆந்திர எல்லையில் நுழையும் போது தனித்து நிற்கிறது. படம் எடுக்கும் சர்ப்பத்தின் 7 தலைகளாக 7 மலைகள் அமைந்திருக்கிறது. இந்த 7 மலைகளின் மைய பகுதியில் இந்த 7 மலையான் இடம் கொண்டிருக்கிறான். பாம்பின் வாயின் கீழ்த்தாடை அருகே காளகஸ்தி, அங்கதான் காளகஸ்தீஸ்வரர் இருக்கிறார். சர்ப்பம் நீண்டு தன் முதுகை சற்று மேலாக உயர்த்தும் இடத்தில் அகோபிலம். அங்கே யார் இருக்கா? யோக நரசிம்மர் இருக்கிறார். அங்கே மலைத்தொடர் முடியும் இடத்தில், அதாவது சர்ப்பத்தின் வால் பகுதியில் அங்கே என்ன இருக்கு? ஸ்ரீசைலம். மல்லிகார்ஜுன சுவாமி அங்கே வீற்றிருக்கிறார். பாத்தீங்களா? இதுதான் ஆச்சரியப்படக்கூடிய மலைன்னு ஆரம்பத்திலேயே கூறினேன். இப்படிப்பட்ட புனித சூழ்நிலையில் அமைந்திருக்கும் புனித மலைதான் ஏழுமலை. ஏழுமலையான் ஏழுமலையான் என்று சொல்லிக்கொண்டே வருகிறோம். அவன் 7 மலைகளிலே வாசம் செய்பவன் என்று நமக்கு தெரியும். அந்த 7 மலைகள் என்னென்ன மலைகள்? அந்த மலைகளின் பெயர் என்ன? அந்த மலைகளுக்கு அப்படி ஒரு பெயர் எப்படி வந்தது? இந்த விவரங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? முதல்ல அந்த 7 மலைகள் என்னன்னு பார்ப்போம். ஒன்று விருஷாத்ரி, இன்னும் ஒன்று விருஷபாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, நாராயணத்ரி, வேங்கடாத்ரி, கேஷாத்ரி. இந்த ஒவ்வொரு மலைக்கு எப்படி பெயர் வந்ததுன்னு பார்ப்போம். விருஷன் என்னும் அரசன் மோட்சம் அடைவதற்காக தவம் செய்த மலை என்ற காரணத்திற்காக ஒரு மலைக்கு விருஷாத்ரி என்று பெயர் வந்தது. அடுத்தது என்ன? 2வது மலை விருஷபன் என்ற அசுரன் மகாவிஷ்ணுவுடன் போர் செய்ய விரும்பினான். போர் தொடுத்தான். மகாவிஷ்ணுவும் போர் தொடுத்தார். அந்த சண்டையிலே மகாவிஷ்ணு ஆனவர் சுதர்சன சக்கரத்தால் அந்த அசுரனை வதம் செய்தார். அந்த அசுரன் கேட்டுக்கிட்டான் மகாவிஷ்ணு கிட்ட, சுவாமி, பகவானே, எம்பெருமானே, உன்னுடைய பக்தர்கள் பாதம் படுகின்ற இடத்திற்கு என்னுடைய பெயரை நீங்கள் வைக்க வேண்டும் சுவாமி என்று கேட்டுக்கொண்டான். அதனால்தான் அந்த மலைக்கு பெயர் ரிஷபாத்ரி என்பதாக ஆயிற்று. அடுத்தபடியாக கருடாத்ரி. அது எப்படி பேர் வந்தது? கருடாழ்வார் தனது பங்காளிகளை கொன்ற பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக தவம் செய்த மலைக்கு பெயர் கருடாத்ரி மலை. புரிஞ்சுதா? அடுத்தது அஞ்சனாத்ரி. அஞ்சனா தேவி ஒரு மலையிலே தவம் இருக்கிறாள். எதற்காக? தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக. பிறகு வாயு தேவனால் ஆஞ்சநேயன், அனுமான் என்று ஒரு குழந்தை பிறக்கிறது. அதனால் அவள் தவம் செய்த ஒரு மலைக்கு பெயர் அஞ்சனாத்ரி. அடுத்தது நாராயணத்ரி. நாராயண மகரிஷியால் 7 மலையான் வாசம் செய்யும் மலையாக அடையாளம் காட்டப்பட்டது. அவன் வாசம் செய்ய ஏற்ற இடம் இதுதான் என்று அடையாளம் காட்டப்பட்டது. ஆகையினால் அந்த மலைக்கு நாராயணத்ரி மலை என்று பெயர் வந்தது. அடுத்தபடியாக வேங்கடம், திருவேங்கடத்தான், திருவேங்கட மலை என்றெல்லாம் கூறுகிறோம். வேங்கடம் என்றால் என்ன? வேம் என்றால் பாவம், கடம் என்றால் எரிதல். எரிதல்னா என்ன? செல்லுதல், அழிந்து போகுதல். பாவம் நம்ம விட்டு போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எரிதல். பக்தருடைய பாதங்கள் இந்த மலையில் படுகின்ற பொழுதே அவர்களுடைய பாவங்கள் எரிந்து போய்விடுகிறது. அதனாலதான் அந்த மலைக்கு பெயர் வேங்கடாத்ரி.
6 மலை சொல்லிட்டேன். இப்ப வரேன் 7 மலையானுக்கு. 7வது மலை. 7வது மலை என்ன மலை? வாயு பகவானுடன் மல்லுக்கு நிற்கிறான் ஆதிசேஷன். ஆதிசேஷன் வாயு பகவான் கூட மல்லுக்கு நிற்கிறான். சண்டையின் முடிவில் ஆனந்த பர்வதத்துடன் இங்கே சுருண்டு படுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மலை, அந்த மலைக்குத்தான் சேஷாத்ரி மலை என்று பெயர். பார்த்தீங்களா எப்படி 7 மலைகளுக்கும் பெயர் வந்தது என்று உங்களுக்கு தெரிந்து விட்டது அல்லவா? 7 வகையான மலைகளுக்கு நடுவிலே 7 மலையான் வீற்றிருக்கிறான். அந்த 7 மலையான 7 வகையான திரவியங்களால் நாம் மஞ்சனம் செய்தால் எப்படி இருக்கும்? திருமஞ்சனம் செய்தால் எப்படி இருக்கும்? அதை கண்ணால் கண்டால் நமக்கு ஆனந்தம் உண்டாகும், நெஞ்சில் சந்தோஷம் உண்டாகும். மஞ்சனம், திருமஞ்சனம். ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா, ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா. வெண்ணை அணைந்த குழுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு உன்னை தேய்த்து கிடக்க நானொட்டேன். என்னை புளிப்பழம் கொண்டு இங்கெத்தனை போதும் இருந்தேன். அறியவிலானே நாரணா நீராட பாரா. ஹரிநாராயண 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 ஹரிநாராயண. மஞ்சனம் திருமஞ்சனம். ஹரிநாராயண 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 ஹரிநாராயண. மஞ்சனம் திருமஞ்சனம். தேவாதிராஜன் ஸ்ரீ வெங்கடேசன் என்னாலும் காடும் மஞ்சனம். மஞ்சனம் திருமஞ்சனம். கண்ணார காணும் நெஞ்சில் உண்டாகும் சந்தோஷம். கண்ணார காணும் நெஞ்சில் உண்டாகும் சந்தோஷம். ஆதாதி கேசம் குளிரவே மஞ்சன கோலம் தெரியுமே நீராடும் அழகிலே. நிறைவாகும் உலகமே யார் காணும் போதிலும் நலம் யாவும் சேருமே. மஞ்சனம் திருமஞ்சனம். தேவாதிராஜன் ஸ்ரீ வெங்கடேசன் என்னாலும் காடும் மஞ்சனம். மஞ்சனம் திருமஞ்சனம். க்ஷீராப்திநாதன் ஸ்ரீநாதனுக்கு பாலை சொரிந்து மஞ்சனம். வெள்ளை மனத்தில் பெருமாள் கிடக்கும் பலனை கொடுக்கும் மஞ்சனம். அமுதம் உயிர்த்த தயிரை எடுத்து ஹரிமாயனுக்கு மஞ்சனம். ஜனனம் உயிர்க்கும் உலகை வளர்க்க சர்வேசன் கொள்ளும் மஞ்சனம். வானோரும் போற்றி மகிழவே தேரில் குளிக்கும் மஞ்சனம். பூலோகம் கண்டு படியவே அலர்மங்கை வாசன் மஞ்சனம். ஞானம் சுரக்கும் உள்ளம் அளிக்கும் நாரணனின் இனிய மஞ்சனம். மஞ்சனம் திருமஞ்சனம். மஞ்சனம் திருமஞ்சனம். தேவாதிராஜன் ஸ்ரீ வெங்கடேசன் என்னாலும் காடும் மஞ்சனம். மஞ்சனம் திருமஞ்சனம். வளமான 7 மலை வாழும் வள்ளல் இளநீரில் கொள்ளும் மஞ்சனம். உளமூறும் பக்தி இளநீர் சுரக்க வகை சேர்க்கும் புனித மஞ்சனம். பொன்னேங்கடத்து கோவிந்தனுக்கு நன்மங்கள் நீரில் மஞ்சனம். குல
பதினைந்தும் சேர்க்கும் பிணியை அகற்ற பெருமாயன் காணும் அஞ்சனம் எங்கும் மணக்கும் மலையிலே மாயன் மணக்கும் அஞ்சனம் பங்கம் கடைந்த வாசனின் அங்கம் ஜொலிக்கும் அஞ்சனம் ஏகாந்த வாசன் குளிர் சந்தனத்தில் இசைவாக கொள்ளும் அஞ்சனம் மஞ்சனம் திருமஞ்சனம் மஞ்சனம் திருமஞ்சனம் தேவாதிராஜன் ஸ்ரீ வெங்கடேசன் என்னாலும் காடும் மஞ்சனம் மஞ்சனம் திருமஞ்சனம் கண்ணார காணும் நெஞ்சில் உண்டாகும் சந்தோஷம் கண்ணாரக் காணும் நெஞ்சில் உண்டாகும் சந்தோஷம் ஆதாதி கேசம் குளிரவே மஞ்சனக் கோலம் தெரியுமே நீராடும் அழகிலே நிறைவாகும் உலகமே யார் காணும் போதிலும் நலம் யாவும் சேருமே மஞ்சனம் திருமஞ்சனம் தேவாதிராஜன் ஸ்ரீ வெங்கடேசன் என்னாலும் காடும் மஞ்சனம் மஞ்சனம் திருமஞ்சனம் மஞ்சனம் மஞ்சனம் திருமஞ்சனம் மஞ்சனம் மஞ்சனம் திருமஞ்சனம் 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 ஆனந்த நிலையத்து ஆண்டவனுக்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாசம் கொண்டாடப்படுகின்ற உற்சவம் பிரம்மோற்சவம். அதாவது சீனிவாச பெருமானுக்கு பிரம்மாவே உற்சவம் நடத்துகிறார். அதனால்தான் அதற்கு பிரம்மோற்சவம் என்று பெயர் வந்தது. இந்த பிரம்மோற்சவத்தை பார்ப்பதற்காக உலகத்தின் பல பாகத்திலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருவார்கள். பிரம்மோற்சவத்தை பார்ப்பார்கள். பிரம்மோற்சவத்தை பார்த்தாலே கொண்டாட்டம் கோலாகலம், கொண்டாட்டம் கோலாகலம். ஏழுகுண்டலவாடா வெங்கடரமணா, ஏழுகுண்டலவாடா வெங்கடரமணா. श्री माधव केशव मुरलीधर मधुसूदन गोविंद नायक गोपाल श्रीधर माधव केशव मुरलीधर मधुसूदन गोविंद नायक गोपाल श्रीधर. இதுதானே பிரம்மோற்சவம், திருமலையில் கொண்டாட்டம் கோலாகலம். இதுதானே பிரம்மோற்சவம், திருமலையில் கொண்டாட்டம் கோலாகலம். அதை காண காண கண் கோடி வேண்டும், மனம் காண வேண்டி மீண்டும் மீண்டும் தூண்டும். பார்த்தாலே பரவசமே, என்னாலும் சந்தோஷமே. பார்த்தாலே பரவசமே, என்னாலும் சந்தோஷமே. இதுதானே பிரம்மோற்சவம், திருமலையில் கொண்டாட்டம் கோலாகலம், கொண்டாட்டம் கோலாகலம், கொண்டாட்டம் கோலாகலம்.
சேஷவாகனத்தில் பவனி வரும் பெருமாளே வாசம் வாழ்வினிலே நிறைவாக தருவானே. கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா சேஷவாகனத்தில் பவனி வரும் பெருமாளே வாசம் வாழ்வினிலே நிறைவாக தருவானே. அம்சமதில் ஏறி வரும் அஞ்சனாத்ரிநாதனே அற்புதத்தை தினம் நடத்தும் கோவிந்தராஜனே. அவனைப் போல் தெய்வம் உலகில் இல்லை, அவன்தானே என்றும் அன்பின் எல்லை. அவன் உற்சவத்தை காண கண் கோடி வேண்டும், பார்த்தாலே பரவசமே தினமே. இதுதானே பிரம்மோற்சவம், திருமலையில் கொண்டாட்டம் கோலாகலம். தினம் கொண்டாட்டம் கோலாகலம். சிம்ம வாகனத்தில் சீறி வரும் மலையானே நம்மை காக்க எழும் நரசிங்கன் அவன்தானே. சிம்ம வாகனத்தில் சீறி வரும் மலையானே நம்மை காக்க எழும் நரசிங்கன் அவன்தானே. வெண்முத்து சிவிகையிலே சேவை தரும் வேந்தனே வேண்டியதை தந்திடுவான் கற்பகத்தின் அடியிலே. பூபாலமேரும் கோபாலனே புதிராக தோன்றும் கோவிந்தனே அவன் உற்சவத்தை காண கண் கோடி வேண்டும், பார்த்தாலே பரவசமே தினமே. இதுதானே பிரம்மோற்சவம், திருமலையில் கொண்டாட்டம் கோலாகலம். கொண்டாட்டம் கோலாகலம், தினம் கொண்டாட்டம் கோலாகலம். மோகினி அவதார கோலம் கொள்ளும் பெருமாளே மூன்று உலகினையும் கொள்ளை கொள்ளும் அழகோனே. மோகினி அவதார கோலம் கொள்ளும் பெருமாளே மூன்று உலகினையும் கொள்ளை கொள்ளும் அழகோனே. கருடநேரி காட்சி தரும் கனகமலை வாசனே அருளையெல்லாம் வாரி வாரி தந்திடுவான் நாளுமே. அனுமந்தம் தாங்கும் ஆனந்தனே ஆனை மேலாடும் கோவிந்தனே அவன் உற்சவத்தை காண கண் கோடி வேண்டும், பார்த்தாலே பரவசமே தினமே. இதுதானே பிரம்மோற்சவம், திருமலையில் கொண்டாட்டம் கோலாகலம். கொண்டாட்டம் கோலாகலம், கொண்டாட்டம் கோலாகலம். சூரிய மண்டபத்தை சூடி வரும் பெருமாளே சந்திரமுகம் காட்டி நெஞ்சினிலே குளிர்வோனே. சூரிய மண்டபத்தை சூடி வரும் பெருமாளே சந்திரமுகம் காட்டி நெஞ்சினிலே குளிர்வோனே. தேரினிலே ஏறி வரும் தேவராஜ பெருமாள்
பாதத்தை காண கண் கோடி வேண்டும், பார்த்தாலே பரவசமே தினமே. இதுதானே பிரம்மோற்சவம்,